வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு வான் சிறப்பு அதிகாரம் குறள் எண் 4. அதை பார்ப்பதற்கு முன்பாக சங்க இலக்கியங்களில் மழை பற்றிய சில குறிப்புகள். சங்க இலக்கியங்களில் மழை என்பது வாழ்வின் அடிப்படை, கொடையின் உவமானம் மற்றும் இயற்கையின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடல் நீர் ஆவியாகி மேகங்களாகி மழையாக பொழிவது போன்ற மழை உருவாவதற்கான அறிவியல் உண்மைகளை இலக்கியங்கள் விளக்குகின்றன. மேலும் முல்லை நில மக்களின் வாழ்க்கையிலும் குறிப்பாக வேளாண்மையிலும் மழையின் பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. மழையை கொடைக்கு உவமையாக புலவர்கள் பயன்படுத்தி உள்ளனர். உயிர்கள் வாழ்வதற்கு மழை இன்றியமையாதது என்பதை உணர்ந்திருந்ததால் வள்ளல்களின் கொடையை மழைக்கு ஒப்பிட்டனர். அதே நேரத்தில் கிராம மக்களின் மழை சார்ந்த வழக்காறுகளை எண்ணும்போது பெரும்பாலும் உழைப்பு சார்ந்த வெளிப்பாடாகவே இருக்கின்றன. தவளை கத்தினால் தானே மழை, அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம், மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது, தை மழை நெய் மழை, மழையடி புஞ்சை மதகடி நஞ்சை, தேங்கி கெட்டது நிலம் தேங்காமல் கெட்டது குளம். மழை தங்கள் பொருளாதார வாழ்வை மேம்படுத்தும் இயற்கை நிகழ்வு என்று கிராம மக்கள் கருதினர். உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கையை வைக்க முடியும் என்ற வசனம் திரைப்படங்களிலும் ஊடகங்களிலும் இடம்பெறுவதை காண்கிறோம். சுருக்கமாக, உழவர்களின் கடின உழைப்பாலேயே நாம் உணவை பெறுகிறோம் என்பதே இதன் பொருள். விவசாயம் நன்முறையில் நடைபெற மாதம் மும்மாரி பெய்ய வேண்டும். குறள் எண் 4 அதிகாரம் வான் சிறப்பு. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இந்த குறளுக்கு பொருளை பார்க்கும்போது புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் ஏரின் உழார் உழவர், அதாவது புயல் என்று சொன்னால் மழை என்று பொருள். புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால், மழை என்று சொல்லக்கூடிய வாரி அப்படின்னா இங்கே அர்த்தம் வருவாய், வளம்னா செழுமை. மழை தன்னுடைய வளத்திலே இருந்து குறைந்து விட்டால், குன்றிக்கால் என்று சொன்னால் குறைந்து விட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கக்கூடிய ஏரின் உழார் உழவர், அதாவது உழவரும் ஏற்கொண்டு நிலத்தை உழமாட்டார்கள் என்பது பொருள். குறளின் பொருள், மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால், அதாவது மழை குறைந்துவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கக்கூடிய உழவர்களும் ஏற்கொண்டு உழமாட்டார்கள். மீண்டும் குறள், ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். நன்றி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.